ஹாய், மெக்ராஜன் பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து +2 ரிசல்ட் வந்து 9ஆந்தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 9ஆந்தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. 8ஆந்தேதி ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து கவுன்சிலிங் நடக்க போகிற டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கவுன்சிலிங் டேட் வந்து அதாவது ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முறை இன்னையிலேருந்து ஸ்டார்ட், இன்றைக்கி 7ஆந்தேதி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு என்னென்ன முக்கியமான கண்டென்ட்டு, முக்கியமான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்மி மேனுக்கு வந்து எப்போ அவங்களோட கோட்டாவில் எப்படி பண்ணுறாங்க, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரிக்கு எப்படி டேட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். அதாவது தொழில்நுட்பம் கல்வி இயக்கம் வந்து சென்னை வந்து தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி கால அட்டவணை விட்டுருக்காங்க. எந்த அகாடமி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2024 2025 அகாடமி இருக்குது. சரிங்களா? இப்போ அறிவிப்பு வெளியீடு வந்து சொல்லியிருக்காங்க 7ஆந்தேதி. நீங்கள் ஆன்லைன் மூலமும் விண்ணப்பிக்கலாங்கிறாங்க. விண்ணப்பங்களை நிரப்புதல், அது அசல் சான்றிதழ் பதிவேற்றுதல் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது விண்ணப்பம் வந்து அதாவது அவங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/6/2025 பண்ணலாம். அதாவது அடுத்த மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுற டேட் வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா 11/6 கவுன்சிலிங் டேட் வந்து இது வந்து சேவை மூலமும் பண்ணலாங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டான ஒவ்வொரு நாள் செக் பண்ணணும். இப்போ உங்கள் பேர், அப்பா பேர், உங்களோட 10th மார்க் ஷீட் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்ப ஒன்று வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து அரசு பள்ளியில் வந்து பயின்றவங்க சிறப்பு ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர் இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் வந்து அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பொதுப்பிரிவு, பொது கலந்தாய்வு, துணை கலந்தாய்வுனா சப்ளிமெண்ட்ரி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 4 கவுன்சிலிங்னா 4 கவுன்சிலிங் எடுக்காதவங்கள சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது 4 கவுன்சிலிங்குமே இப்போ ரீகவுன்சிலிங் மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? 5ஆவது ரவுண்டு அதான் சொல்கிறாங்க ரீகவுன்சிலிங். அதுவும் டேட் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலந்தாய் 20 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ சேவை மையம் வாயில குறைகளை நிவர்த்தி செய்தல் அது ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. 28/6/25 2/7/25. சரிங்களா? இப்போ தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை என்னென்னு பார்ப்பாங்க. அதாவது உங்களோட விண்ணப்பதாரர், அதாவது நேம் ஆஃப் தி கேண்டிடேட், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் யார், அவங்களோட இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா இப்போ ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜிமெயிலு, யாஹோ மெயில், ஏதோ ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். அடுத்து வந்து உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் கொடுங்க. அப்புறம் உங்களோட என்ன கேட்டகரி நீங்கள் வர்றீங்க, அது என்ன கேட்டகரியோ கம்யூனிட்டி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிசியா, ஓபிசியா, அது மாதிரி என்னென்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா வந்து ஆர்மி மேனில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும். அப்புறம் மாற்றுத்திறனாளி இருக்காங்களா அவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்னா அவங்களுக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரூஃப் கொடுக்குறதுக்கு ப்ரூஃப் ரெடியாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது டிசி சொல்ல வராங்க. டிசி வந்து இப்போ ரிசல்ட் வந்த பிறகு கொடுத்துருவாங்க. அடுத்து அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கப்ப எண்டில் வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ பணம்னு அடுத்து பார்ப்போம். அப்போ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து இப்போ ஃபோன்பே யூஸ் பண்ணலாம், யூபி, அமேசான், எதில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து முக்கியமாக இருக்கணும். அது வந்து மேண்டட்ரி, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடது. பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. அடுத்து நீங்கள் ஸ்கூல் டீட்டெயிலில் படித்த 6லேருந்து 12 வரையும் படித்த ஸ்கூலோட இந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 10th மார்க் ஷீட் வேணும். +2வோட உங்களுக்கு ரோல் நம்பர் முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுறீங்களா இல்லை வேணாமா அதை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, ரொம்ப விவசாயத்துறையில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சலுகைகள் இருக்கலாம். இல்லை கட்டுமான தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேவையில் வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரி இது பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பிடெக்கு எது நீங்கள் எடுக்கிறீங்களோ அரசு கல்லூரி, இல்லை அதாவது கவர்மெண்ட் காலேஜோ, இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஆத்தரேஷன் உள்ள காலேஜோ, அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா www